வணக்கம் நேர்களே. டிடிடிவியில் வந்து மிக முக்கியமான யாழ்ப்பாணத்தில் உள்ள பல கோயில்கள் என்று மட்டும் இல்லாமல் உள்ள சைவ சம்பந்தப்பட்ட எந்த விடயமாக இருந்தாலும் டிடிடிவி அதை வந்து நிச்சயமாக வந்து நேர்காணலாகவோ அல்லது வந்து ஒரு நிகழ்ச்சியாகவோ தருவது வழக்கம். இன்னும் கூட நாங்கள் மிக முக்கியமான இடம் அராலி என்று சொல்லலாம். பல கோயில்கள் உள்ள இடம், இந்து சமயத்தின் பாரம்பரிய தொண்டுகள் உள்ள இடம் என்று பலதை சொல்லலாம். இந்த மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறோம். அதை அவர்கள் வாயால், தொண்டர்களின் வாயால் அறிவதுதான் வணக்கம். ஐயா, அந்த கோயில், இந்த பெயர், அதன் சிறப்பு பற்றி. அராலி தெற்கு மாவட்ட பதியில் இந்த பெரிய தம்பரான் அமைஞ்சிருக்கிறது. இப்போ பல ஆண்டுகளாக சிறிதாக இருந்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சு இப்போ பெரும்பொங்கல்கள் திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டே வருகிறது. இப்போது நாங்கள் எங்களுக்கு தெரிய காலத்தில் ரெண்டாவதாக 13 வருஷத்துக்கு முன்பாக கும்பாசம் நடைபெற்றது. இப்போ 13 வருஷத்துக்கு இப்போ நாங்கள் சிறப்பாக ஒரு கும்பாசம் எங்களுக்கு தெரியத்தக்கன கும்பாசம் செய்கிறோம். அதை விட பெரும் பொங்கல்கள் வைகாசி மாதத்தில் இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் தீமிதிப்புகள், பலந்துகள், பானைகள், பல கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது இந்த வரலாறு சொல்லப்போனால் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிய அளவுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு மேற்பட்டது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடியே ஒரு சிறிய கோயிலாக இந்த ஆல வெளிச்சத்தில் இருந்தது. இப்போ நாங்கள் தொண்டர்கள் வழிகேட்டு இப்போ பெரிதாக எங்களால் இயன்ற ஆலயத்தை அமைச்சிருக்கிறோம் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். மாவட்ட என்பது பெரிய தம்பிரான் கோயில் அப்படின்னு சொல்லப்போனால் முதல் இந்திய மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்குமே தெரியும். சைவ சித்தாந்தம் எப்போது தோன்றியதோ அன்றையிலிருந்தே இந்த மகா கும்பாபிஷேகம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மகா கும்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் வரலாறுகளை கூறிக்கொண்டு போகலாம். அதில் பல நிகழ்வுகள், கிரிகை வழிபாடுகள் இருக்கின்றன. எந்த ஒரு கோயில்களுக்கும் வந்து ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் வந்து புராதன கோயில்களாக இருக்கலாம், புதிதாக கட்டப்படும் கோயில்களாக இருக்கலாம். அதில் கும்பாபிஷேகம் செய்யப்படாத கோயில்கள் எதுவுமே கிடையாது என்று சொல்லலாம். ஒரு கோயில்களுக்கு மீண்டும் வந்து ஒரு ஆட்சி எந்திரம் சொல்வாங்க. அதிலிருந்து சக்தி உழைச்சி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வந்து மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அது வந்து ஒரு ஆகம விதிப்படி அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். ரைட். அடுத்த விஷயம், ஐயா, இங்கே வந்து நீங்கள் தொண்டர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கோயில்களை வந்து புனரமைப்பு செய்து மகா கும்பாபிஷேகம் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் இந்த கிராமத்து மக்கள் எவ்வாறான சக்தி, இந்த தெய்வத்தின் மூலமாக எவ்வாறான சக்திகளை பெற்றிருக்கிறார்கள்? இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் எல்லாரும் நம்பிக்கை வைத்து வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள். முக்கியமாக அயலட்டில் உள்ள அனைவரும் நம்பிக்கை வைத்து கும்பிட்டு ஒரு நேர்த்திக்கடன் ஒன்றை வச்சு அனைவரும் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் பூரண நம்பிக்கையோடு. மற்ற இந்த கோயிலை அன்று துவக்கம் இன்று வரையும் வணங்குகிறவர்கள் எல்லாரும் நம்பிக்கையுடன் ஒரு கஷ்டப்பட்ட ஆக்கள் கூட வணங்கி நாங்கள் கடவுளை நிலாவிரோன் நினைச்ச ஆக்கள் முழுக்க அத்தனை பேரும் வெளிநாட்டில் தான் தங்கியிருக்கிறார்கள். அவர்களின் பூரண உழைப்புடன் தான் இந்த கோயில் இப்போ உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்னும் சில அவர்கள் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் வந்து இந்த பெரிய தம்பிரான் கோயிலில் வந்து இன்றைக்கு வந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது. இங்கே நான் காணக்கூடியதாக இருந்தது இளைஞர்களின் பங்களிப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் சொல்லிக் கொண்டிருக்காங்க இளைஞர்கள் வந்து சைவ சித்தாந்தம் படியோ சைவத்தை பின்பற்றுவதில்லை என்று சொல்வதற்கு அளவு அராலி இளைஞர்கள் வந்து ஒன்றாக இருப்பது, அதாவது வயோதிபர்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் மட்டுமல்ல ஒன்றாக இருக்கிறார்கள். அது முதல் விஷயம். உண்மையில் பெரிய தம்பிரான் ஆலயத்தில் வந்து மிக முக்கியமான கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேக நாளில் இங்கே நாங்கள் கலந்து வந்திருக்கிறோம். நம்முடன் மிக முக்கியமான அதாவது சொல்லுவாங்க, நாம் வாழ்க்கையில் நாயன்மார்களை கண்டதில்லை, ஆனால் நாங்கள் புராணங்களில் எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். சித்தர்களை அறிந்ததில்லை, ஆனால் அதாவது குடைசாமியார் கூட இருந்த காலத்தில் வந்து நாம் இருக்கவில்லை. ஆனால் எப்படியானவர்கள் சிலர் இங்கே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சைவம் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஐயா வணக்கம். உண்மையிலே வந்து உங்கள் பேரை கேட்கக்கூடாது என்றாலும் உங்கள் வாயினால் உங்கள் பேரை சொல்வது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். அதனால் தான் உங்களிடம் கேட்குறேன். வைத்திய அப்புத்துறை ஐயா அவர்கள் ஒரு சித்தர் வடிவில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவரின் வாக்குகள் எல்லாம் பழித்திருக்கின்றன. இந்த நாளில் இது செய்தால் நன்மையாகவே பயிரும் என்பதை அவர்களுக்கு வந்து ஞான சஷ்டியில் ஏற்படுறது. அவங்க பஞ்சாங்கம் கூட எதுவுமே பார்ப்பதில்லை. ஆண்டவனின் வாக்கிலிருந்து வெளிப்பட்ட சித்தி வந்தால் உங்களுக்கும் எங்களுக்கும் அருள் பெறும். நேரடியாக காண வேண்டும் மனதில் நச்சு அவரை வணங்கி கொண்டால் நேரடியாக சந்திக்கலாம் தூக்கத்தில். உண்மையில் சொல்வார்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் தான் எமது நாங்கள் நிதானமாக இருப்போம். எமது மூளையானது வந்து அது வந்து பிரெயின் பவர் என்று சொல்லுவார்கள். அதுதான் சித்தர்களுக்கு இருக்கின்றது. அந்த பிரெயின் பவர் மூலமாக ஆண்டவனை தெரிந்து கொள்ளும் முறை என்று சொல்வார்கள். அது உண்மையாக, அன்பாக, பாசமாக, அதுவும் தியானத்துடன் இருந்து கொண்டால் நாங்கள் நிச்சயமாக ஆழ்ந்த தூக்கத்தில் நாங்கள் ஆண்டவனுடன் நாங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த கோயில் பண்ணிட்டு? இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 22-23 வருஷம் ஆகுது. 23 வருஷம் ஆகுது. ஆனால் கோயில்களுக்கு என்னால் ஏறும்பேன் தொண்டை செய்து நேரடியாக இறைவனை காண வேணும். நீங்கள் அப்பொழுது அவ்வாறு வந்து இங்கே வந்து வாக்குகள் சொல்லியிருக்கிறீர்கள். மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட வந்து கூறியிருக்கிறீர்கள். 24 வருடங்கள் இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து தலைமை பூசகராக இருந்து வருகிறீர்கள். தொண்டை செய்துள்ள
அதுதான் சொல்லுவார்கள், அது பெரியவர்களின் ஒரு அதாவது அடக்கம் என்று சொல்லலாம். ஆணவம் கண்மம் இல்லாத மெலங்கள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அடக்கம் என்பது இருக்கும். அதில் ஒரு ஞான அருள் இருக்கும். எல்லோருமே தொண்டர்கள் தான். வாழ்க்கையில் வந்து நாங்கள் பெரியவர்கள் வந்து யாரும் கிடையாது. ஆண்டவன் முன்னால் எல்லோருமே தொண்டர்கள். எல்லாரும் சகோதரம். எல்லோரும் சகோதரர்கள். அதை மனது சிறந்து வந்தால் எங்கள்ட மனதும் சிறந்தது சரி. ஐயா சொல்வதற்கு நான் ஒரு விஷயமாக என் சகோதரர் என்று கூறினார். அப்படி என்றால் எங்கள் சைவத்தை பின்பற்றி சிற்காக்கோ வரைக்கும் பேசியவர் விவேகானந்தர் என்றார். அவரும் முதல் வார்த்தை சகோதர சகோதரிகளை என்று தான் பேசினார். அதில் அன்பு இருந்தது, பாசம் இருந்தது, கடவுள் பக்தி இருந்தது, ஒற்றுமை இருந்தது, சமத்துவம் இருந்தது. ஆகவே வந்து எங்கள் இந்து மதத்தை எல்லோருக்குமே வந்து எங்களுக்கு ஆணவம் மும்மலங்கள் இருக்கக்கூடாது, அடக்கம் இருக்க வேண்டும். வந்து எங்களுடைய சமூகத்தை அழிக்க செய்ய மாதிரி செய்து விட்டாங்க. சரி, நீங்கள் முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன நீங்கள் வித்தியாசம் காணுகிறீர்கள்? சைவம் எவ்வாறு எந்த நிலையில் இருக்கிறது? சரியான பரமப்பட்ட மனுஷன் இறைவனை வழங்கின பிறகு அவர் செல்வம் தந்த மாதிரி நானும் செல்வமாக பாருறேன். செல்வமாக பாருறேன். ஆண்டவனே செல்வம் தந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் வந்து ஆண்டவர் செல்வம் மட்டுமே, எல்லா செல்வங்களையுமே, அது செல்வம் வந்தால் பணம் மட்டும் கிடையாது. கல்வி செல்வம் செல்வம், பிள்ளை செல்வம் செல்வம், எங்களுக்கு நல்ல மனிதனாக வாழ்வதற்கான செல்வம், எங்களுக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும், குடும்பம் இருக்க நல்ல இடம் கிடைக்க வேண்டும். அதுபோல் வந்து எல்லாமே செல்வங்கள் தான். செல்வங்கள் இல்லாதவர்கள் மனிதர்களே கிடையாது என்று சொல்லலாம். செல்வங்களுக்கு ஒரு தெய்வங்கள் இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லா செல்வங்களையும் பெற்றால் தான் உலகில் வந்து நிம்மதியாக வாழ முடியும். ஐயா, உண்மையை சொல்கிற இந்த அந்த பெரிய தம்பிரான் ஆலயத்தின் மிகவும் சிறப்பான விஷயம் என்றால் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அவருக்கு ஒரு ஆண்டில் 3 உபயம் இருக்குது. ஒன்று வைகாசி பொங்கல், அது பெரிய தினம். அடுத்தது அலங்கார திருவிழா. இந்த வைகாசியில் அலங்கார திருவிழா. மல்லாகம் பெரியாம்பரம் கோயில் என்றால் இதையும் மனதுக்கு நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். மெல்லாகம் பெரிய தம்பிரான் கூட நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம். எந்த இதுவும் இல்லாமல் மெல்லாகம் பெரிய தம்பிரான் கோயிலிருந்து இங்கே அராலியில் வந்து ஒரு பெரிய தம்பிரான் கோயில் வந்தது வரவேற்கத்தக்க விஷயம். கோயில்களின் வளர்ச்சி. அடுத்த இன்னும் ஒரு விஷயம், அந்த மகா கும்பாபிஷேகத்தின் சிறப்பம்சம் என்ன? இந்த மகா கும்பாபிஷேகம் ஏன் முக்கியமாக கொண்டாடுகிறார்? அதிகமாக அந்த புதிய ஒரு கோயிலை உற்பத்தியாக்கி, ஒரு ஆலயத்தை உற்பத்தியாக்கி, அந்த ஆலயங்கள் வந்து இப்போ நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மா துன்பப்பட்ட மாதிரி அது துன்பப்பட்டு கொண்டிருக்க ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும், எல்லோரும் ஒன்று கூடி செய்து அப்போ இன்றைக்கு கும்பாசம் நடந்து நல்ல பெரிய சினிமா எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. உண்மையில் வந்து இந்த மகா கும்பாபிஷேகம் வந்து போது எனக்கும் சின்ன, நானும் ஒரு அடியேன், சிறிய அடியேன், எனக்கு பெரிய விஷயங்கள் தெரியாது, நிகழ்ந்தவற்றை நாம் சொல்ல வேண்டும். உண்மையில் எம்மப்போடு இளைஞர்களும் சைவத்தை பின்பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட கும்பாபிஷேகம் வந்து ஆரம்பிக்கும் போது அதுக்கு 64 கிரிகைகள் இருந்தன. ஆனால் இப்போ இந்த அது பின்னுக்கு போக போக கொஞ்ச காலத்தில் 55 கிரிகைகளாக மாறி இப்போ 13 கிரிகைகளில் நிற்கிது. அந்த 64 கிரிகைகள் செய்த மகா கும்பாபிஷேகம் இன்று 13 கிரிகைகளுடன் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சந்திப்போம், நேரடியாக சந்திப்போம், அடுத்த செயலில் நாங்கள் சந்திப்போம் அப்படின்றது தான் உண்மையில் வந்து மிக முக்கிய. மகா கும்பாபிஷேகத்தில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று சாந்தி செய்வார்கள். அதுக்காக அதில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் பிரதம குரு இருக்கிறபடியால் நாங்கள் இதுக்கு பயன்படுத்தும் பணமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பயன்படுத்தும் பொருட்களாக இருந்தாலும் சரி, இவர் மூலமாக ஆசை பெற்று தான் அதுக்கு பேர்ந்தது. நீங்கள் ஒரு அடிக்கல் நாட்டினாலும் சரி, எந்த ஒரு கிரிகை செய்தாலும் சரி, அதற்கான பொருட்களை வந்து நீங்கள் அவர்களின் கையில் கொடுத்து தான் நீங்கள் வாங்கியிருக்க வேண்டும். அப்படி ஒரு இருக்குல்ல, அடிப்படை இருக்கு. வேண்டிய எல்லாற்ற உதவியாலையும் ஆலயத்தை நான் இருக்கும் வரை எல்லாரையும் சிறந்திருக்க வேணும் என்றால் என்னுடைய கொள்கை இருக்க வேண்டும். அது சொல்லுவாங்கள்ல, அது எங்கள் ஆலயம் இல்லை கோயிலில் அவர்கள் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அதாவது உலகத்திலே ஆலயம் இருக்க வேண்டும், ஆலயம் இல்லாத ஊரே விளங்காது என்று சொல்லுவார்கள். முந்தைய காலத்தில் ஆலயங்கள் அமைக்கப்பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இன்று ஆலயங்கள் அமைக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்றும் எங்கள் மக்கள் மதத்தை பின்பற்றி வருகிறார்கள். அராலியில் பல கோயில்கள் ஐயா இருக்கின்றன. பல கோயில் இருக்கு, வீடுகள் எல்லாம் ஒரு கோயில் வச்சிருக்காங்க, எல்லாம் கோயில்கள் வந்து விட்டன. அடுத்த இன்னும் ஒரு விஷயம் ஐயாவுடையுமே கேட்க வேணும். இந்த கும்பாபிஷேகம் இருக்குத்தானே ஐயா, மகா கும்பாபிஷேகத்தில் வந்து நீங்கள் 8 திக்குகளையும் அந்த பூசணிக்காய் பற்றி பண்ணுவீங்க. அட்டபாளர்களை அடக்கமாக கட்டி எந்த கர்மம் நிறைவேறும் வரையும் நீங்கள் மற்றவனுக்கு ஆச்சரியம் கொடுக்கப்படாது, துன்பம் கொடுக்கப்படாது, நல்ல காரியம் செய்யலாம். உண்மையில் அந்த விஷயம் தான். 8 திசைகளிலும் வந்து பூசணிக்காய் வைத்தவர்கள் இருந்தாலும் நீங்கள் துஷ்ட சஷ்டிகளாக இருந்தாலும் சரி, அத்தகைய பால்கர்களாக இருந்தாலும் அவர்களை என்ன செய்வதுன்னா, அது திருவிழா காலங்களாக இருக்கலாம், மகோத்சவமாக இருக்கலாம், ஒரு மகா கும்பா எந்த ஒரு இந்து சடங்கு கோயில்கள் நடந்தாலும் எதுக்கும் அவர் துப்புரவாக்கி கொண்டு தான் நான் என்னுடைய சொன்ன செய்கிறேன். அது வந்து சொல்லுவார்கள், அந்த பேய்கள் பிசாசுகள் துஷ்ட சக்திகள் இருந்தால் அவர்களை கிராம சாந்தி செய்து அதை காப்பாற்றி எங்களை கட்டி கொண்டு எங்களை காப்பாற்றி
இந்த கருமத்தை முடித்து வையன்னு சொல்லி எங்களோட வேண்டிக் கொள்கிறோம் நேர்த்திக்கொள்வோம். உண்மையிலாயா அந்த அது பார்த்தீங்கன்னா காத்து என்னையும் காத்தருள்வாய் செய்வோமே என்று நாங்கள் கொண்டு தான் அந்த கடமையை செய்ய வலிக்கிறோம். தான் அது ஊரையும் காத்து நாமளையும் காத்துக்க வேண்டும். அந்த ஊர்கள் வந்து மக்கள் இருப்பவர்கள் அது வந்து அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். மக்களான அடியார்கள் வந்து எவ்வளவு தொண்டு செய்கிறார்களோ அவ்வளவு தான் அந்த அருள் பெறும். அருள் வரும். அதை ஒருவர் கும்பிடுறது நாங்கள் கூட்டாக கும்பிட்டோம் இருந்தால் அருள் வந்து கிடைப்பது பெரிதாக இருக்கும். யாகங்கள் செய்யும் போது பல தேவர்கள் முனிவர்களாம் அந்த காலத்து செய்வார். ஒரு தேவரோ ஒரு முனிவரோ யாகம் நடத்திய சரித்திரமே கிடையாது. இதுபோல் எந்த சடங்காக இருந்தாலும் பிராமணர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் இருந்து தான் மந்திரம் ஓடுவார்கள். அந்த மந்திரங்கள் கூட்டாக வரும்போது அதுக்கான சக்தி இருக்கு. நாங்கள் எங்களுடைய மனதில் நம்பிக்கை வச்சுக்கொண்டு இறைவனுக்கு தொண்டை செய்கிறோம். அதே நேரம் வந்து இன்றைக்கு பூநூலண்டு போட்ட காரணம் என்னத்துக்கான பரிமாணத்துக்காக. பரிமாணத்துக்கு இன்றைக்கு 1000 கொடுக்குறோம், 5000 கொடுத்தா அவரோடு தான் 2 முழுக்க அவர் பாட்டு கொண்டு வேண்ட காசை கண்டுட்டார். நாங்கள் காசுக்காக போயிருந்த தந்த காலெல்லாம் அப்படியே இருக்கு. அவன்ட்டு விருப்பப்படி தந்தாலும் சரிதான் விட்டாலும் சரிதான். இறைவன் அருளோடு சிறந்திருக்கான். அதையும் கருத்தப்பட்டு கொண்டு தான் இந்த ஆலயத்தை இப்போ 2 ஆண்டு பேர் இந்த ஆலயத்தில் ஒளியேற்ற முடியாமல் கொஞ்சம் கவலைப்பட்டு இன்றைக்கு பார்த்தா என்னால் பார்க்க இல்லாத காட்சி. அப்படி என்னது நீங்கள் கொஞ்சம் கும்பத்தை வளமாக இருந்தது. அந்த இதை இப்போ ஒரு போன வைகாசி இதில் தான் நாங்கள் பாலஸ்தானம் செய்யணும்னு சொல்லி முதலே இருந்தோம். அது செய்து தான் திடீரென்று ஒரு 6 மாதத்தில் தான் இவ்வளவு வேலையும் ஆலயத்தில் செய்யப்பட்டது. இவர் விக்னேஸ்வரன் என்பவர் கூட்டத்தில் சொன்னார், நான் இந்த முகப்பு வேலையும் செய்து மாவுள் பறித்து வயரிங் வேலையெல்லாம் செய்தார். 2 பேர் ஒப்புக்கொண்டார். அடுத்தது எங்களை ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு தொண்டுகளை செய்து இந்த வளர்ச்சிக்கு காரணம் எங்களோட இளைஞர்கள்லாம். இப்போ எல்லோரும் ஒரு கலையை சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் இருக்கிறார்கள். இப்போ வேறுகள் இந்த கலைகளை கொண்டு தான் இதில் அர்ப்பணிச்சிருக்கிறார்கள். என்பெருமா இந்த ஆலயம் வளர்ந்து கொண்டிருக்கு ஒற்றுமையோடு. அதற்கு மனசாகம் வந்தால் வீட்டில் தான் ஆலயத்துக்கு வந்தால் சபோரங்கள் அதுதான் சபோரம். எங்களுக்கு விருத்தறிகிற காலத்தில் எல்லாம் மாத்தலைஞ்சு ஒரு கொட்டில் கிடுகு மேஞ்சி எல்லாம் கொட்டுன்ட்டு இருந்தது. முதல் எங்களுடைய அப்பற்றி அம்மா இந்த ஆலமரம் கொண்டு வந்து வச்சு விளக்கு வச்சு கொண்டு வந்தவர். எங்களோட வீட்டிலும் இந்த தெய்வத்தை சாடியரி என்று அழைக்கப்படுறது அங்கேருந்து தான் பண்டமாச்சு எடுத்து இந்த கோயிலுக்கு கொண்டு வர்றது. அதெல்லாம் அழிஞ்சு ஆத்தலைஞ்சு விட்டு நாங்கள் எல்லாம் எங்களோட குடும்பங்கள் எல்லாம் சீரழிஞ்சு தான் இருந்த நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த நாங்கள். இன்றைக்கு இந்த ஆலயத்தை நாங்கள் புனரமைப்பு கொண்டு இந்த இப்படியான சிறுவரோடு வந்து இந்த ஆலயத்தை துவங்கினாங்கள். இவரை பார்க்குறதுக்கு எங்களுடைய ஐயாவை கொண்டு வந்தோம். நல்லூர் திருவிழா மூட்டம் கொண்டு வரைக்க இவர் சுற்றி வந்து பார்த்துட்டு கத்தியால் இதில் கொத்தி போட்டு சொன்னார், இதில் இவர் கிணறு வெட்டினீங்க ரெண்டாலும் உங்களுக்கு நல்லமன்னு சொல்லி இந்த இவரோட இன்னும் எங்களோட மருமக்கள்லாம் அவையெல்லாம் வெளிநாட்டில் இருக்கணும். இப்போ அவைகள் எல்லாம் சேர்ந்து எங்களோட கையால் தான் இந்த கிணறு வெட்டினான். கிணறு பட்டி நல்ல ஒரு தேர்லேருந்து இப்போ எல்லாம் தேருக்கு வலிக்கிற நம்மளை சொன்னால் தம்பி தண்ணி வர போதும் நாங்கள் எல்லோரும் இதை தண்ணி கண்டுட்டு நாளைக்கு பூங்காவனத்துக்கு தீர்த்தத்துக்கு போகலாம்னு சொல்லி அந்த புள்ளிகளை வச்சு இந்த கிணறு உடனே 5 மணிக்கு தண்ணி கண்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டு பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு இன்றைக்கு எல்லோரும் நல்ல சிறப்பாக என் பெருமான் எங்களை வச்சுக்கிறார். அந்த காலம் தொட்டு இந்த கோயிலுக்கு விளக்கு வச்சு கொண்டு வந்தோம். இப்போவும் நாங்கள்லாம் விளக்கு வச்சு கொண்டு வருகிறோம். எங்களோட பிள்ளைகள்லாம் இந்த கடமையை செய்து கொண்டு எங்களுக்கு ஊர் தொழில் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறேன். அப்போ அது இறைவன் கொடுத்தது, நான் கொடுக்கல, இறைவன் கொடுத்தது. இறைவன் நம்ம மூலமாக கிடைக்கும் அருள் வாக்கு. நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை அதில் வேண்டிலாமல் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். ஓகே, உண்மையில் வந்து இந்த இடத்துக்கு வந்தது மிகவும் ஒரு பெருமைமிக்க விஷயமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் ஒருவரும் இருக்கிறார், தனிமையாக அமைதியாக இருக்கிறார். வணக்கம், உங்களோட பேர்? வணக்கம். உண்மையில் அவர்கள் அந்த பேச்சு வரவில்லை என்று சொல்லலாம். உண்மையில் வந்து அவர் வந்து அதாவது அருள் வந்து விட்டால் அந்த அருள் வந்து ஒரு போல் இருக்கிறார், பேச்சே வரவில்லை அப்படின்னு. இந்த கோயில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு சொல்ல போனால் இன்றைக்கி இந்த ஆலயம் சிறந்ததால் தான் இன்றைக்கு எல்லோரும் நாங்கள் இப்படி இருக்கிறோம்ன்ற ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. அதையே நீங்கள் பயந்து பக்தியின் பரவசத்தில் பயப்படுகிறீர்களா? இல்லை பயந்துன்றது இல்லை, அந்தளவு முழு நம்பிக்கை, அந்தளவு சந்தோஷத்தில். சந்தோஷம். ஐயா பாருங்க, அவ்வளோ சிரித்த முகத்தில் இருக்கிறாள். என்ன வயது வந்தாலும் அவர்கள் சிரிப்பில் வந்து இளமை தான் தெரிகிறது, அவர்கள் வயது தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம். பயப்படவே தேவையில்லை. ஆண்டவனை பற்றி பேசும்போது தாராளமாக பேசலாம். என்ன இல்லை, நாங்கள் முந்தைய இருந்த நிலைமையில யோசித்து பார்க்கும்போது இப்போ இருக்கும்போது
சந்தோஷம். அதான் முதல்ல கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இன்று வந்து எல்லோருமே பணக்காரர்களாக இருக்கிறோம். அதுக்கு ஆண்டவன் தந்தது தான், அதுதான் பெருமை என்று சொல்லலாம். அதாவது நாம் உழைக்கவில்லை, ஆண்டவன் தாராதை நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். அதுபோல் நான் அதை முடிக்கும் டைமும் வந்தாச்சு. நிச்சயமாக இவ்வளவு தூரம் உங்களை பேசுவது நன்றி. அதுபோல் வந்து மகா கும்பாபிஷேகம் பற்றி கூற வேண்டும். 2-3 வார்த்தையை தான் சொல்ல வேண்டும். மகா கும்பாபிஷேகம் கிரிகைகள் இருக்கின்றன. கிரிகைகள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருக்கிறேன் வந்து இப்போ 13 கிரிகைகள் தான் கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஆகம காலத்திலிருந்தே இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த மகா கும்பாபிஷேகத்தில் மிக முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது என்று சொல்ல, கும்பத்தில் வந்து இந்த ஆண்டவனை வந்து பிரதிஷ்டை பண்ணுவார்கள். அது வந்து நீர் மூலமாக கும்பாசத்தில் வந்து பிரதிஷ்டை செய்யப்படுவார்கள். ஆகவே இந்த ஆண்டவனில் வந்து கும்பத்தில் வந்து சிவன் இருப்பதாகவும் இந்த ஆண்டவன் வந்து குடியிருப்பதாகவும் கருதி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் வந்து அந்த ஓமகுண்டம் பார்த்தீங்கன்னா, ஓமகுண்டத்தில் வளர்க்கும் போது ஆச்சாரமாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆச்சாரமாக தெற்பது மாவிலை ரெண்டும் மாவிலையும் பொறுத்து தான் செய்திருக்கிறோம். அவரான பல விஷயங்களை நான் கழித்திருக்கிறோம். இன்னும் ஒரு ஆலயத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு விடயத்தில் இது மகா கும்பாபிஷேகம் இருக்கலாம், திருவிழாக்காக இருக்கலாம், வந்து ஏதோ ஒரு திருவிழாக்களில் இந்த சடங்குகளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ